என்னை முழு மனதுடன் நினைப்பவனின் வாழ்வில் நான் நிழலாய் நிற்பேன். அவன் பாதையில் வரும் துயரம் கூட அவனைத் தொட அஞ்சும். உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டியது சிலவே. அசைக்க முடியாத நம்பிக்கை, சொல்லிலும் செயலிலும் நிதானம், காலம் கற்றுத்தரும் பொறுமை, அடுத்தவரின் குறையை தாங்கும் மனப்பக்குவம், தவறாத நேர்மையான வாழ்க்கை, மற்றவரின் வாழ்க்கையை புறம் பேசாமல் விடும் மௌனம். இவை உன்னோடு இருந்தால் உன் பயணம் சுமையல்ல, ஒரு ஆசிர்வாத பயணமாக மாறும். உன் மேலே என் பார்வையும் அருளும் எப்போதும் உண்டு. நீ வெற்றி பெறுவாய், நிம்மதியுடன் வாழ்வாய். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நீ என் முன் மண்டியிட்டு கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா? உன் கர்ம வினைகளில் பெரும் பகுதியை நான் என்னுள் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு தருவது உன்னை வலுப்படுத்தும் அளவிற்கு மட்டுமே. இனி என் குழந்தையின் கண்களில் கண்ணீர் நிரந்தரமாக தங்காது. உன் கர்ம பந்தங்களை நான் ஒன்றொன்றாக கலைக்கிறேன். உன் வாழ்க்கை உயர்வடையும். இது என் உறுதி, ஈசனின் வாக்கு. அதுவரை நம்பிக்கையை விடாதே, பொறுமையை கையில் பிடித்துக்கொள். பல தடைகள் உன்னை சோதித்தாலும், பல சோகங்கள் உன் இதயத்தை சூழ்ந்தாலும், நீ என்னை நினைத்தபோது உன் உள்ளம் அமைதி கண்டது. அந்த அமைதிக்கான பலனை நான் உனக்கு 1000 மடங்காக திருப்பித் தருவேன். கவலை வேண்டாம். உன் வாழ்க்கை சீரடைய யாருடைய மனம் மாற வேண்டுமோ அதை நான் மெதுவாக மாற்றுகிறேன். உன் வாழ்வில் மறுபடியும் மகிழ்ச்சி மலரும். நீ அமைதியாக இரு. உனக்காக நான் அனைத்தையும் முடித்துவிட்டேன். உன் அருகில் இருப்பவர்களே சில நேரம் உனக்கு வலியை தருகிறார்கள். அன்பின் முகமும் கோபத்தின் முகமும் மாறி மாறி காட்டுகிறார்கள். நீ நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு முறையும் ஏமாறிக்கொண்டே இருக்கிறாய். மனிதர்களின் மீது வைத்த அதீத பாசமும் பற்றும்தான் உனக்கு பெரும் பாடங்களை கற்றுத்தந்தது. இனி கிடைக்கும் நேரங்களில் என் நாமத்தை உன் மூச்சோடு இணைத்துக்கொள். உன் மனம் அமைதியாகும், உன் வாழ்க்கை மென்மையாகும். கடமை என்பது ஒன்று, அதீத பற்று என்பது வேறு. இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து கொள். கடமையை அமைதியாக செய், நல்வினைகளை சேர்த்துக்கொள். என் பாதையில் தடைகள் வந்தால் அனைத்தையும் உடைத்தே செல்ல வேண்டியதில்லை. சிலவற்றை தவிர்த்துச் சென்றால் கூட உன் இலக்கை அடைய முடியும்.